கணவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலவே உடலென்ற உணவென்ற இறைதடிகே உடலென்ற கும்பிகே உணவென்ற இறைதடிகே ஓயாத இரவும் இரவும் பகலாக ஐயனே ஓயாத இரவும் பகலாகவே உண்டுண்டு உறங்குவாமல் அடைந்தனே தடமென்ற விடுகரையில் பந்த பாசங்கள் பந்த பாசங்கள் பின்னலிட்டே ஐயனே தாழ்வடோ பின்னலிட்டே தாயென்றோ சே என்றோ நீ என்றோ நான் என்றோவே இருவண்ணமா ஈசனே சிவகாமி நடராஜரே
குருவரனை வேற்றி வேளாங்கே குருவரனை வேற்றி வேளாங்கே குண்டறிந்தமால் மருகாங்கே சூரசாண்டை முடித்தோ சுப்பிரமணிய வேல் முருகாங்கே அமர சீரை அறுத்தோ ஆறு சாடை வேல் முருகாங்கே மால்மருகா வேல்முருகாங்கே மால்மருகா வேல்முருகாங்கே மாயனோட திருமுருகா முருகாவே இனி மால்மருகா வேல்முருகாவே தொட்டகதை குறைகள் பாட குறைகள் பாட தொட்டகதை குறைகள் பாட குறைகள் பாட கணபதியே அருள் புரிவாய் அருள் புரிவாங்க எடுத்த சில இசைகள் பாட இசைகள் பாட மகனே வந்து அருள் புரிவாய் அருள் புரிவாங்க சொன்ன சில கதைகள் பாட சொன்ன சில கதைகள் கதைகள் பாடே சொற்கேசா வரம் தருவாங்க ஆதி சொக்கேசா கய மஞ்சன முகத்தல மாயனோட தங்கையம்மா மதலைக்கினி அருள் புரிவாங்க கண் கொடுத்த காளியா அம்மா அப்படி நாகலோக பட்டண நாகலோக பட்டண நாகராஜன் நலமுடனே ஆண்டு வரும் நாளை பகவானோட அருளாலே நாகக்கண்ணி பெண்பொடி எட்டு நல்ல கலசத்தில் காளியர்கள் தான் பிறந்தோ முதலாவது கலசத்தில் முக்கூடாதி தான் இரண்டாவது கலசத்தில் ஈஸ்வரியால் தான் மூன்றாவது கலசத்தில் உத்தாரம்மா தான் நாலாவது கலசத்தில் சந்தனமாரி தான் ஐந்தாவது கலசத்தில் ஈஸ்வரியால் தான் ஆறாவது கலசத்தில் துர்க்கையவள் தான் ஏழாவது கலசத்தில் வடக்குத்தியால் தான் எட்டாவது கலசத்தில் எட்டாவது கலசத்தில் காளி வந்து தான் ஆட்ட காளியர்கள் அட்டகாளி எட்டு பேர் அவதரித்த வேளையில் நாகலோக பட்டணத்தில் அக்காதங்க எட்டு பேரும் அக்காதங்க எட்டு பேரும் நலமுடனே இருப்பாரே அவர்களும் அழகுடனே இப்படியாக நாகலோக பட்டணத்திலே ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா
8 கலசத்திலே சரிதான். யார் வந்து பிறந்தா? இப்ப யார் யாரெல்லாம் பிறக்கிறா? அதாவது ஆமா. என் தாயான முப்புடாதி முத்தாரம்மா சந்தனமாரி ஆமா. காந்தாரி கனகை துர்க்கை ஈஸ்வரியால் இப்ப வடக்குவா செல்வி. வடக்குவா செல்வி. ஆமா. என அக்கா தங்கை 8 பேரும் நலமுடனே பிறந்திருக்கிறார். இப்ப அவதாரம் செய்தார்கள். அதாவது என்ன அரும்பெரும் தவம் இருந்து பெற்றாலும் ஆமா பாம்புக்கு பாம்பு குஞ்சு தானே பிறக்கணும். கண்டிப்பா பிறக்கணும். ஆனா அக்கா தங்கை 8 பேரும் சக்தியோட அம்சத்திலே இருக்கார்களே ஆமா என்று ஆமா எண்ணிய போது சரி. அதாவது ஆமா ஆதிசக்தி அவதாரத்துலதான் ஆமா என் தாயான முப்புடாதி வடக்குத்தியால் சந்தனமாரி சரி. அக்கா தங்கை 8 பேருமே அப்படித்தான். ஆமா. அப்படி இருக்கும்போது நாகலோக பட்டணத்தில் என்ன சுவாமி நாகராஜனும் நாகக்கனி வெண்கொடியும் பெண்கொடியும் பெற்றெடுத்த குழந்தைகளை ஆமா தாளாட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார். ரோராட்டி வளர்த்து வருகிறார்கள். அவை எவ்விதமாக வளர்த்து வருகிறாளே ஆனா எப்படி சுவாமி? நாகலோக பட்டணத்திலே நலமுடனே பிறந்திருக்கிறார்கள். ஆமா. அக்கா தங்கை 8 பேரையும் சரி. நாகராஜனும் நாகக்கனி வெண்கொடியும் தாளாட்டி சீராட்டி ஆமா எவ்விதமாக வளர்த்து வருகிறாளே ஆனா எப்படி சுவாமி? பாலு போல நிலவடிக்க பார்வதியால் பந்தடிக்க பார்வதியால் அடிக்கும் பந்தை பார்வதியால் அடிக்கும் பந்தை அடிக்கும் பந்தை பகுந்தடிக்க வந்த கண்ணோமே வந்த கண்ணோமே என்ன பார்வதியால் அடிக்கும் வந்தே வந்த கண்ணோ ஈக்கி போல நிலவ அடிக்கனே ஈஸ்வரியால் பந்தடிக்கனே ஈஸ்வரியால் அடிக்கும் பந்தை ஈஸ்வரியால் அடிக்கும் பந்தே எதிர்த்து அடிக்க வந்த கண்ணோ வந்த கண்ணோமே என்ன ஈஸ்வரி அடிக்கும் வந்தே அப்படியே தாளாட்டு சிரா தாளாட்டி சிரா தன்மகளை வளர்த்துவார் ஊட்டி ஊட்டி வளர்த்துவார் உடம்பு எல்லாம் நெய்யூரு தரையதில விட்டோமா தண்டைக்காலு நோகும் பூமியில விட்டோமா பொற்பாதம் நோகும் தோளதில தொட்டில் தொடையதில நடைபெற ஊட்டி ஊட்டி வளர்த்துவார் ஊட்டி ஊட்டி வளர்த்துவார் அப்படியே உடம்பு எல்லாம் நெய்யூரு அவளோட உடம்பு எல்லாம் இப்படியாக நாகராஜனும் நாகக்கனி வெண்கொடியும் இரு பேர்களும் தாளாட்டி சீராட்டி தன்மகளை வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகிறார்கள். ஊட்டி ஊட்டி வளர்த்து வருகிறாள் உடம்பெல்லாம் நெய்யுருக நெய்யூருக தேற்றி வளர்த்து வருகிறார். ஆமோ தேகமெல்லாம் நெய்யுருக நெய்யூருக நம்ம தவம் இருந்து பெற்றோமே சரிதான். தரையில விட்டோமானால் தண்டைக்கால் நோகும் என்றும் நோகுமே என்றும் பூமியிலே விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று சொல்லி ஆமையா அதாவது என்ன தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடைபெறத்தி நடைபெறத்தி நலமுடனே
வளர்த்து வருகிறார்கள். ஆமையா. இப்படியாக அக்கா தங்கை 8 பேரும் நாகலோக பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். சரிதான். அப்படி இருக்கும்போது என்ன ஆதி கைலாச மாமலையிலே என்ன ஆதிசக்தியான பார்வதிக்கும் ஆண்டவன் சிவபெருமாக்கும் தர்க்கம் நடக்கு. ஏப்பா தர்க்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன தர்க்கம்? ஏப்பா ரெண்டு பேத்துக்கும் சண்டை இருக்க முடியல. ஆமா. ஆண்டவா பகவானே சிவபெருமாள நாகக்கண்ணிக்கு ஆமா என்னவே 8 பிள்ளைகளா பிறக்க சொன்னீங்க. ஆமா. நானும் போய் 41 ஒரு நாள் வரைக்கும் எப்பா ஒரு மண்டலம் வரைக்கும் ஒரு நாள் ஒரு மண்டலம் வரைக்கும் சரிதான் நான் என்ன செய்தேன்? எப்பா குழந்தையா பிறந்திருக்கேன். ஆமா. ஆனாலும் என்ன அந்த அலுப்பை எல்லாம் தீர்வதற்காக ஆமையா நாம ஆமா ஏதாவது விளையாட்டு விளையாடணும். இப்ப என்ன விளையாட்டு விளையாடலாம்? மத்தியான வெயில்ல என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஏ கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க. ஏ வேண்டாம் குப்புற விழுந்துருவ. ஏ வேண்டாம் கண்ணில் பட்டுரும். அம்மா என்ன சரிதான் மண்டை உடைஞ்சு போகும்னே. அப்படி இருக்கும்போது ஆமா நம்ம சொக்கத்தங்கள் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. எப்பா சொக்கோட்டங்கள் அதனாலே சொக்கத்தங்கள் ஆட வேண்டும் என்று சொல்லி சரிதான் தாம்பூலம் தரித்து ஆமா ஆதிசக்தியான பார்வதியும் ஆண்டவன் பகவானும் சிவபெருமானும் சோவியது பரத்தி சொக்கட்டங்கள் மண்டபத்திலே சொக்கத்தங்கள் ஆடி வருகிறார்கள். ஆமையா. முன்னால் ஒரு காலத்துல என்ன இப்படிதான் பகவானும் பார்வதியும் சொக்கத்தங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஆமா அதாவது என்ன 2 பேரும் யாரு முதல்ல ஜெபிக்கிறாங்கன்னு பார்ப்பதற்காக சரிதான் அதற்கு யார் இருந்தாராம்? எப்பா யாரு? எம்பெருமான் கோபால கண்ணபிரான் இருந்தாராம். எப்பா மாயவன் எம்பெருமான். ஆமா சரிதான். அப்படி இருந்தபோது ஆமா சொக்கத்தங்கள் ஆட்டத்திலே பார்வதியால் தான் ஜெயித்தார். ஆமா. ஆனாலும் என்ன எம்பெருமான் கோபால கண்ணன் சரி தெரிந்து ஒரு பொய்யை சொன்னாராம். ஆமா தங்கை காண்டி. எதற்காக? எப்பா தான் கூட பிறந்தவளுக்காண்டி. ஆமா பகவான் தோத்துட்டாரு ஆமா அப்படின்னு சொன்னா சரிதான் பகவான் ஐயோ பாவம் ஆமா நம்ம மச்சானா இருந்து அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? செய்யக்கூடாது ஆமா என்று சொல்லி தெரிந்து ஒரு தவறு செய்தாராம், பொய்யும் சொன்னாராம். ஆமையா. பார்வதி ஜெபிக்கல. ஆமா அதாவது ஆண்டவன் பகவான் தான் ஜெயிச்சாரு என்று சொல்லும் போது சரிதான் ஆதிசக்தியான பார்வதிக்கு கோபம்னா கோபம், அப்பேற்பட்ட கோபம். ஆமையா. ஏ அண்ணா ஏ கோபாலா உன் தங்கையான பார்வதி நான் தானே ஜெயிச்சிருக்கேன். ஆமா. அப்படி இருக்கும்போது சரிதான் ஆண்டவன் தான் ஜெயிச்சிருக்காருன்னு நீ சொல்லுறிய. ஆமா. நீ பொய் வழக்கு சொன்னதுனால ஆமா கருநாகமாய் போய் பிற என்று சாபத்தை கொடுத்தா. அதான் இப்ப கருநாகமா இருக்காரு. ஆமா. அப்படி இருக்கும்போது சரிதான் ஆண்டவன் பகவானிடத்திலே சரி ஆதிசக்தியான பார்வதியால் கேட்கிறார். என்ன? அதாவது ஆமா ஒரு கணவனிடத்தில் நம்ம ஒரு வார்த்தை கேட்கணும்னா எப்படி கேட்க? அவ என்ன சொல்லுகிறாளே? ஆனா என்ன சுவாமி? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ பார்வதியால் அழகை போல பகவான் நீங்கள் பார்த்ததுண்டா ஈஸ்வரியால் அழகை போல ஈசன் நீங்கள் பார்த்ததுண்டா கண்ணன் தங்கை அழகை போல
பாத்தீரான்னு கேட்டேன். அதாவது ஆமா ஆண்டவன் பகவான் எண்ணுகிறார். என்ன சொல்றாரு? ஏ அம்மா பார்வதி, அடியே பார்வதி, தன்னை மெச்சுக்கிடுமா அந்த அவுட்டு பைய கொலக்கட்ட, ஏப்பா ஊரை மெச்சுக்கிடுமா ஊச பைய கொலக்கட்ட, இந்த உடுக்காரன மாதிரி சட்டை தச்சிரலாம் ரெண்டும் ஒரு காசுக்கும் ஆகாது. ஆமா தான் தான் அழகு என்று என்னிடத்தில் சொல்லாத அம்மா. அப்பொழுது ஆண்டவன் சொல்லுகிறார், இவ அழகு இல்லைன்னு சொன்னா நம்மள கைலாசத்துல இருக்க விடுவாளா? விடமாட்டா. ஆமா. அதனால ஏ அம்மா பார்வதி, உன் அழக போல இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. பார்வதியால் அழகை போல பார் உலகத்திலே கிடையாது. ஒருவரும் கிடையாது, யாருமே கிடையாது. அப்படி சொன்னதுதான் ஆமா பார்வதிக்கு மச்சச்ச மகிழ்ச்சி. சரிதான். தன்னால ஆமா சிரிக்கா. ஏப்பா தன்னால எதற்காக? ஏப்பா அவர் அழகுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அழகுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆமா அதனால ஆமா சரிதான். சிரிப்புனா சிரிப்பு, தன்னை மற கைலாச மலையே ஆடுது. அப்படி இது மோகினி சமரான இருக்கு. அப்படி சிரித்த போது ஆமா அப்பொழுது யார் வருகிறார்? யார் வருகிறார்? அவர்தான் ஆமா நாரதர் மகாமுனிவர் வருகிறார். ஏப்பா திரிலோக சஞ்சாரி. ஆமா. நாரதர் வந்தாலே அங்க ஒரு கலங்கம் தான். அது நன்மையில தான் முடியும். ஆனா நன்மையில தான் முடியும். சரிதான். நாரதர் வந்து ஆமா அம்மா பாட்டி என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன வரும்? தன்னால இருந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன வரும்? அதாவது ஆமா ஆண்டவன் பகவானிடத்தில் நான் தான் அழகு என்று சொன்னேன். ஆமா ஆண்டவன் பகவானும் என்ன போல அழகு ஏப்பா இரு உலகத்துல எங்கேயும் கிடையாதுன்னு சொன்னாரு. சரிதான். அதனால தான் நான் இப்படி சிரித்துட்டு இருக்கேன் என்று சொல்ல ஆமா அப்பொழுது நாரதர் சொல்கிறார், என்ன? ஆதிசக்தியான பார்வதியிடமதியிலே ஆமையோ நாரதர் மகாமுனிவி என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சுவாமி? ஏ அம்மா அம்மா பார்வதி, அம்மா அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைகள் பார்வதிதான் அழகு என்று பகவான் சொல்ல ஆமா அதற்கு ஆமா ஆதிசக்தியான பார்வதியால் மச்சச்ச மகிழ்ச்சி கொண்டு பேர் ஆனந்தம் கொள்றா. பேர் ஆனந்தம். சரிதா. அப்படி சிரித்து கொண்டிருக்கும் போது நாரதர் மகாமுனிவர் வருகிறார். ஆமா ஏ அம்மா பாட்டி, என்ன இப்படி சிரித்து கொண்டிருக்கிற? ஆமா இதுக்கு காரணம் என்ன? என்னன்னு கேட்காரு என்று கேட்டபோது ஆமா ஆண்டவன் பகவானிடத்தில் நான் தான் அழகு என்று சொன்னேன். சொன்னேன். ஆண்டவன் பகவானும் ஆமா உன் அழக போல இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை என்று சொன்னார். இப்ப லேசா சொன்னா போதுமே. ஆமா. அப்படி இருக்கும்போது ஆமா நாரதர் மகாமுனிவர் சொல்லுகிறார், என்ன? ஏ அம்மா பாட்டி, ஏ பார்வதி, உங்களை விட ஆமா ஒன்றல்ல இரண்டல்ல சரிதா 6 மடங்கு ஆமா 16 மடங்கு அழகுடைய பெண்ணாக ஆமையா நாகலோக பட்டணத்திலே அக்காதங்க 8 பேர் அவதரித்திருக்கிறார். அவதாரம் செய்துள்ளார்கள். அதிலும் ஆமா முதலாவது பிறந்த என் தாயான முப்புடாதி அழகை போல ஆமையா உலகிலே யாருமே கிடையாது. எப்பா ஒருவரும் கிடையாது. மாரியம்மா அழகை போல மாநிலத்திலும் யாரும் கிடையாது. கிடையாது கிடையாது பார்வதி. ஈஸ்வரியால் அழகை போல ஆமோ 7 14 உலகத்திலுமே கிடையாது. ஆமா யாரும் கிடையாது. அப்படி நாரதர் மகாமுனிவர் சொன்னபோது ஆமையா ஆதிசக்தியான பார்வதியால் மனதமதிலே எண்ணுகிறாள். என்ன சொல்றா? இந்த நாரதர் மகாமுனிவர் ஆமா நம்மளை விட அழகாக நாகலோக பட்டணத்துல அக்கா தங்க 8 பேர் இருக்காருன்னு சொல்லுதாரு. ஏப்பா சொல்றாரு. ஆனா ஆமா பகவான் படியலுக்கு போகும்போது அந்த அக்கா தங்க 8 பேரையும் பார்த்தாலானால் ஆமா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? ஏப்பா நம்ம வாழ்க்கைக்கு பங்கு வந்து சேர்ந்துரும். வாழ்க்கைக்கு பங்கு வந்துருமே. ஆமா அப்பொழுது என்ன பார்வதியால் சொல்லுகிறார், என்ன சுவாமி? கீரைக்கு சக்களத்தி கிள்ளி முளைத்ததே போ ஆமையோ
என் வாழ்க்கைக்கு சக்காலத்தி வந்து முளைச்சிட்டாளே. ஆமையோ பார்வதி நம்ம பயிரா இருக்கும் போதே இவ கலையா அக்கா தங்க 8 பேர் இருக்காள. ஆமா பகவான் இவ அக்கா தங்க 8 பேர் அழகா பார்த்தான்னா என்ன நம்மள நினைப்பாரா? எப்பா எப்படி நினைப்பாரு? மறந்தாலும் மறந்துடுவாரு. ஆமா என்று சொல்லி சரி அதனால் அண்ணனான கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி வேணுமே என்று சொல்லி ஆதி சக்தியான பார்வதி என்ன என்ன சுவாமி அண்ணனை வந்து அழைக்கின்றாள். அழைக்கின்றார். அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா அச்சுதனே மாயவரே கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை வாருமையா உங்கள் தங்கை பார்வதி உங்களோடு பிறக்கலை இப்படி கண்ணீரோடும் கவலையோடு இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று கேட்டபோது அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமான் நடந்ததை எல்லாம் விவரமா பார்வதி அண்ணனிடத்துல சொல்லுறா. எப்ப பக்குவமா சொல்லுதா? ஏ அண்ணா கோபாலா, அதாவது ஆண்டவன் பகவான் இடமதியில விளையாட்டிற்கு ஒரு வார்த்தை கேட்டேன்னா சொன்ன அண்ணா. அதாவது என்ன பார்வதியால் அழகை போல பகவான் நீங்கள் பார்த்ததுண்டா? பார்த்ததுண்டா. ஈஸ்வரியால் அழகை போல ஈசன் நீங்கள் கண்டதுண்டா என்று ஒரு வார்த்தை கேட்டேன். அதற்கு ஆண்டவன் பகவான் நான் தான் அழகு என்று சொன்னார். அதற்கு ஏன் பார்வதி கண்ணீரோடும் கவலையோடு இருக்க? என்ன ஆண்டவன் பகவான் நீந்தானே அழகுன்னு சொன்னாரு. அப்படி இருக்கையில ஏன் இப்படி கண்ணீரோட இருக்க? என்ன விவரம் அண்ணா? பகவான் நான் தான் அழகுன்னு சொன்னாரு. ஆனா சரி நாரதர் மகாமுனிவர் என்னை விட அழகாக நாகலோக பட்டணத்திலே 8 பேர் இருக்காங்களா? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியும் பெற்றெடுத்த அக்கா தங்கை 8 பேரும் அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகோடு இருக்கலாம். சரிதான். அப்படி இருக்கும்போது பார்வதியால் அண்ணனிடத்தில் சொல்ல என்ன சொல்றா? அதனாலே அண்ணன் நான் இப்படி உனக்கு என்ன செய்யணும் அம்மா? என்னிடத்தில் சொல்லு நான் செய்கிறேன் என்று சொல்ல, ஏ அண்ணா நாகலோகத்திலே சென்று அக்கா தங்கை 8 பேரும் இங்க கைலாசத்துக்கு நீங்க அழைத்து வரணும். ஆமா
ஏ அம்மா பார்வதி, ஏ பார்வதி, அக்கா தங்கை 8 பேரை எடுப்பதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆமையா. பிள்ளைகளை எடுக்கும் போது ஆமா பெத்தவங்க யாராவது சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? இருக்க மாட்டாங்க. சரிதான். அவர்கள் அம்மா அப்பாவோ கொடியன் 5 விஷம் கொண்டவர்கள். ஆமையா. என்னை பார்த்தா ஆமா அதுவும் பிள்ளைகளை தான் எடுத்துட்டு வரேன்னு தெரிஞ்சா என்னை அங்கேயே கொத்தினாலும் கொத்தி விடுவார்களே. ஆமா அதனால என்ன, எனக்கு ஆண்டவன் பகவானிடத்திலே 2 வரங்கள் வேண்டும். அது என்ன வரும்? அதாவது ஆமா நாகதாளி பிரம்பும் சரி பறக்கும் படகு ஒன்று வேணும் என்று சொன்னார். ஆமையா. ஏ அண்ணா, என்ன இந்த வரம் யார்கிட்ட இருக்கு? நான் யார்கிட்ட வாங்கணும்? ஏ நீ பயப்படாத பார்வதி, பகவான் தான் வச்சிருக்காரு. பகவான் தான் வச்சிருக்காரா? ஆமா. இதனால் இதுவரைக்கும் இந்த 2 வரம் எனக்கு தெரியவே தெரியாதே அண்ணா. சரிதான் என்று சொன்னபோது ஆமா ஆதிசக்தியான பார்வதியால் பகவான் இடமதியிலே வந்து கேட்கிறார். ஆமா ஆண்டவா பகவானே, சிவபெருமாள உங்களோட இடமதியிலே இருக்குகிறேன். ஆமா நாகதாளி வேறும் பறக்கு படகு ஒன்றும் ஆமா 2 வரங்கள் உங்களிடத்தில் இருக்குதாமே. எப்ப யார் சொன்னா உனக்கு? என் அண்ணனான கோபால கண்ணபிரான் சொன்னார். அவருக்கு தெரியாம இந்த 2ஐயும் சொல்லிட்டாரா? ஆமா. சரிதான். உங்க அண்ணனுக்கு தெரியாம இருந்த வரமே இந்த 2 வரம் தானே. ஆமா. அதையும் உன் அண்ணா உன்னிடத்தில் சொன்னாரா? ஆமையா. இதை சொன்னதுனால ஆமா உங்க அண்ணன் குழந்தைகளை எடுத்துட்டு வரும்போது சரி 3.25 நாளிகைக்குள் இருள் சூழ்ந்து ஆமா அவர் அவமானப்பட்டு வருவார் என்று சொல்லி சாபத்தையும் கொடுத்தார். அப்படி கொடுத்த போது என்ன, நாகதாளி வேரையும் பறக்கு படகையும் ஆமா 2 வரங்களையும் வாங்கிக் கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபீரான் ஆமா நாகலோக பட்டணத்தே ஆமையோ நலமுடனே வருகிறார். வருகின்றார்கள். அங்கே எம்பெருமான் கோபால் அக்கா தங்க 8 பேரை ஆதி வெள்ளி கைலாசம் கொண்டு வர வேண்டும் என்று நாகதாளி பிரம்பு பறக்கும் நல்ல படகோ நாகலோக பட்டணத்தில் நாராயண வருவாரா. ஐயா நாராயண எழுத்து வாரா. இப்படியாக எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆமா நாகலோக பட்டணத்திற்கே வந்து நின்ற போது நின்ற பொழுது அக்கா தங்க 8 பேரும் சரிதான் மண்புச்சுக்கு வெளியே இருந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். எப்ப அப்படியே ஓரமா வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்பா அம்மா எங்க போனாங்க? ஆமா அப்பா அம்மா இறதட போயிட்டாங்க. ஆமா இவர்கள் 8 பேரும் விளையாடி கொண்டிருக்கும் போது சரி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் எண்ணுகிறார். என்ன சொல்றா? நாகபுத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு என்ன எண்ணுதாரு? என்ன நம்ம இப்படியே போனா ஆமா தங்கை நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். எப்ப ஒரு பச்சை குழந்தைய ஏமாத்தோம்னா எப்படி நம்ம போகணும்? எப்படி போகலாம்? ஒரு வயசான தாத்தா மாதிரி போகணும். தாத்தா போல போகணும். வயசான தாத்தா ஏமாத்தணும்னா எப்படி போலாம்? ஒரு சின்ன குழந்தை போல போகணும். அப்படியா என்று சொல்லி ஆமா வயசானவர் போல ஆண்டி போல வேடம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆமையா எம்பெருமான் கோபால ஆமோ அங்கே எப்படி வருகிறாரே? ஆனா எப்படி சுவாமி ஆண்டி போல வாடி ஓங்கொண்டு அந்த நேர்போல் வேடம் கொண்டு எம்பெருமான் கோபால ஐயா கோபால புத்து பாக்கோ வருவாரா? வடிவங்களை கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆமா காளியர்கள் இடமதிலே வந்து கேட்காரு. கேட்கிறார். ஏ அம்மா என்ன அக்கா தங்க 8 பேர் அழகுனா அழகு. ஏப்பா கோடி சூரிய உதயம் போல இருக்கிறிய. ஆமா நீங்க மண்புத்துக்குள்ள வாழலாமா? ஏப்பா மண்புத்துல மையருமே இருக்குமா? மகிமை கிடையாது. சரிதான். அதனால ஆமா நீங்க தங்கை மாதிரி 8 பேரும் ஆமா என்னோடு கைலாசம் வந்தீர்களானா? எப்ப இந்த வயசுல? ஆமா
இந்த வயசுல கைலாசம் வரணுமா? ஏ ஐயா, என்ன கைலாசம்னா அப்படி கிடையாது. நான் வரல, எங்க அக்காட்ட கேட்டு பாருங்க. அப்படி ரோட்டுக்கு போன அப்பொழுது ஆமா என் தாத்தா, என்ன நீங்க யாரு, உமக்கு எந்த ஊரு எந்த தேசம் எதுவுமே தெரியாத, எதுக்கு உம கூட நான் வரணும்? ஏ அம்மா, நீங்களும் மண்புத்துக்குள்ள இருக்கீங்க, இப்படி மகிமையோடு இருந்தீங்கன்னா உங்களை பத்தி இந்த உலகத்துக்கு தெரியுமா? தெரியாது. அப்பொழுது நீங்க என்னோடு வந்தீர்களானா கைலாச மாமலையில ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் 60க்கு 60 கல்யாணம், திருக்கல்யாணம் நடக்கும். ஆமா, அங்க வகை வகையா ரகரகமா சாப்பிடலாம், வேண்டிய உணவு விதவிதமா சாப்பிடலாம் என்று சொன்னபோது என்ன இருக்கு வாங்கலாம் என்று சொன்னபோது தங்கைமார ஒவ்வொருத்தரையா முப்படாதி அம்மா கேக்கா, ஏ காளியம்மா வாரீங்களா? கைலாசம் போவோம், உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா? சரி கேட்டுருவோம். அக்கா தங்கை 8 பேரும் ஆட்டும் என்று சம்மதித்தோம். எம்பெருமான் கோபால கண்ணவீரான் அக்கா தங்கை 8 பேரையும் படகிலே வைத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாகவே பறந்து கொண்டு வருகிறார். அப்படி வரக்கூடிய வேளையில நாகராஜனுக்கும் நாகக்கணிக்கும் இப்ப எழுதிட போன 2 பேருக்கும் நச்சு நச்சுன்னு தும்மல் வந்துகிட்டே இருக்கு. எதற்காக? என்ன? அதாவது பிறந்த குழந்தைங்களை கைலாச மலையில விட்டோமே, நம்ம புத்து பக்கத்திலேயே ஒத்தையில வச்சுட்டு வந்துட்டோமே, பிள்ளைங்க என்ன ஆனாங்களோ என்று சொல்லி இறைய தேடினவங்க அப்படியே போட்டுட்டு பிள்ளைய வந்து பார்க்காங்க. பிள்ளை ஆகாய மார்க்கமா பறந்து வருகிறது. அப்படி வரக்கூடிய வேளையில நாகராஜனும் நாகக்கனியும் ஆங்கார கோபங்களை கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் முன்னாலே வந்து படத்தை எடுத்து விரிச்சாங்க. எப்பா சீரி படம் எடுக்காங்க. அதாவது யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் தத்து கொடுக்க ஒரு பிள்ளை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமா, எதுக்கு செய்தாங்க? அதாவது அப்படி இருக்கும்போது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் முன்னாலே வந்து சீரி படமெடுத்து நின்ற போது என்ன செய்தார்? நாகராஜனுக்கும் நாகக்கனியும் அங்கார கோபத்தோடு நிக்காங்களே, தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்ன செய்தார்? நாகதாளி வேரையை எடுத்து நாகங்கள் முன்னாலே நீட்டினார். படமெடுத்த 2 நாகங்களும் படத்தை விரிக்கி சுருங்கி பணிந்து நின்றது. அப்படி நின்ற போது என்ன செய்கிறார்? அவர்கள் 2 பேருக்கும் மோட்சமதை தான் கொடுத்து அக்கா தங்கை 8 பேரையும் கைலாசத்திலே பார்வதியால் இடமதிலே ஒப்படைத்த வேளையில என்ன சுவாமி ஆதிசக்தியான பார்வதி ஒவ்வொருத்தரையா பாக்கா. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழ கலர்லயும் இருக்கா. ஒருத்திய பார்த்தா பார்க்க வேண்டாம். அழகுனா அழகு, கொள்ளே அழகு, கோடி அழகு. கண் கொண்டு பார்க்க முடியாதா? அவள அழகா இருக்கா. அப்பொழுது இவ அக்கா தங்கை 8 பேரும் நாரதர் சொன்னதே போல அழகோட தானே இருக்கிறா. இவர்கள் அழகை ஆண்டவன் பகவான் கண்டாலானா நம்மள மறந்தாலும் மறந்துடுவார்.
அதனால இந்த குழந்தைகளை ஆண்டவன் போகாத இடமதியிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அதாவது என்ன பகவான் போகாத இடம் எந்த இடம் ஐயா? ஏன்னா பகவான் போல ஒரு துக்க வீட்டுக்கு போறானே, அங்கேயும் பகவான் போவாரு. அங்க போனாதானே அழுவச்சி தங்கும் எம்ம வருவோம். வேற எங்க போவாரா? அங்கேயும் பகவான் போவாரு. போவாருனே, அங்க போனா அப்படியா? குழந்தை பிறந்த வீட்டுக்கு போவாருனே, என்ன வரும்? குழந்தையா பிறக்கிறது அவர் தானே ஐயா. ஏன்னா அங்கேயும் போவாரு. அங்க போனாதானே குழந்தை கீச்சின்னு சத்தம் போடும். ஆமா, அப்படி இருக்கும்போது சரிதான் ஆண்டவன் பகவான் போகாத இடமானது சந்தனமாங்காவுக்குள்ள. எப்பா சந்தனமாங்காவு? ஏன் அங்க மட்டும் போக மாட்டாரு? என்ன வரும்? சந்தனமாங்காவுக்குள்ளே சந்தனமா முனிவர் ஆண்டு வருகிறார். வாழ்ந்து வருகிறார். அவரோ மூவாசை துறந்த முனிவர். ஆமா, மூவாசைனா என்ன ஆசையா? எப்பா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மூவாசையும் இந்த மூணு ஆசையும் தாளக்காரனு கிடையாதா? ஆமா, அவன் தான் காய் வெட்டி பண்டாரமா அலைவான். அப்படி இருக்கும்போது ஆமா எம்பெருமான் கோபால கண்ணனிடத்திலே சரிதான் ஆதிசக்தியான பார்வதியால் சொல்லுகிறார், என்ன? ஏ அண்ணா, ஏ கோபாலா, இந்த அக்கா தங்கை 8 பேரையும் ஆமா இங்க வேற எங்கேயாவது வளர்த்துவாங்க அண்ணா. சரிதான். இங்க இருந்தார்களான எனக்கு எப்ப என் தாலிக்கு பக்கம் வந்துரும். எந்த ஒரு பெண்ணானவளும் ஆமா என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. எப்ப அந்த எட்டனா அந்த எட்டனா கருப்பு ஏத்த கொடுக்க மாட்டானே, அத கொடுக்க மாட்டா. சரிதான். உடுத்தின சேலைய கொடுத்துருவா. ஆமா, போட்டிருக்க நகைய கொடுத்துருவா. எப்ப அந்த நெக்லஸ் கலத்தி கொடுத்துருவா. வச்சுக்கோன்னு சொன்னாலும் கொடுத்துருவா. ஆனா ஆமா அந்த 3 முடிச்சு போட்டிருக்காங்க பாரு, அந்த 2000 ரூபாய் கயிறு, அத கொடுக்க மாட்டா. ஆமா, ஏன் கொடுக்க மாட்டா? என்ன வாழ்க்கைக்கு பங்கமாயிரும்ல. எப்ப தான 2 ஆயி போகும்ல, 2 ஆயி போயிடும். பொறுக்க முடியும். அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆமோ அக்கா தங்கை 8 பேரையும் எடுத்துக்கொண்டு சந்தனமாங்காவுக்குள்ளே வருகின்றார். ஏ சந்தனமா முனிவரே, என்ன இன்றைய நாள் முதலாக ஆமா இந்த இருக்கா பாரு அக்கா தங்கை 8 பேரும், எப்பா 8 பேர்களும் இவர்களை வளர்ப்பது உமது பொறுப்பு, உங்கள் பொறுப்பு ஐயா. அவர்கள் வளர்ந்து வரும் நாளையில ஆமா அம்மா யாரு, சரி அப்பா யாரு, ஆமா ஊரு என்ன, பேரு என்னன்னு கேட்டா சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீரானால் ஆமா உமது திரசி 2ஆக வெடிக்கும் என்று சாபத்தை கொடுத்தார். அப்படி சாபத்தை கொடுத்து விட்டு குழந்தைகளையும் ஒப்படைத்தார். சரி, அப்படி ஒப்படைத்த வேளையிலே ஆமோ அக்கா தங்கை 8 பேரும் சந்தனமாங்காவுக்குள்ளே ஆமையா அவ எப்படி வளர்ந்து வருகிறாளே. ஆனா எப்படி சுவாமி? அக்கா தங்கை 8 பேரும் அக்கா தங்கை 8 பேரும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வளர்ந்து வாராங்க. ஒன்று நல்ல வயதும் மாற்றி ஊர்ந்து விளையாடுவார். 2 நல்ல வயதில் எழுந்து
12 வயதாச்சு. ஏப்பா 12 வயதாச்சு. 12 வயதிலே சரிதான். அக்கா தங்கை 8 பேரும் ஆமா பல பாடங்களை எல்லாம் தான் முடித்தார். ஏப்பா தான் படித்தார். அப்படி வளர்ந்து வரும் நாளையிலே சரி அக்கா தங்கை 8 பேரும் ஆமா அழகுனா அழகு அப்படி அழகா இருக்கா. ஏப்பா அப்பேற்பட்ட அழகா இருக்கா. சிறு குழந்தையா இருக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கானா. ஆமா அவ வளர்ந்து வாலிபமானா சரி என்ன அழகா இருப்பா. ஏப்பா எப்பேற்பட்ட அழகா இருப்பா. அழகா இருப்பா. ஆமா 16 வயதிலே அக்கா தங்கை 8 பேரும் 8 பேர்களும் பூத்தி நிறைந்து புஷ்பவதியானாள். பெண்ணாகினா. அப்படி பெண்ணான போது சரி சந்தனமாங்காவுக்குள்ளே அக்கா தங்கை 8 பேரும் ஆண்டு வரும்போது ஆமையா ஒரு நாள் தினமதியில ஆமா என் தாயான முப்புடாதி சரி ஏ அம்மா என்ன நாமளும் ஆமா இது நாள் இதுவரைக்கும் ஆமா இந்த சந்தனமாங்காவுக்குள்ள வாழ்ந்து வரமே. ஆமா வருகின்றோமே. நம்ம அம்மா யாரு, நம்ம அப்பா யாரு, ஊரு என்ன, ஆமா பேரு என்ன, சரி ஒன்றுமே தெரியாம வாழ்ந்து வரமே. ஆமா இன்றைக்கு தாத்தா வந்த போது எப்ப அவர் வந்த உடனே கேட்கணும் சரிதான் என்று சொல்லி சரி சந்தனமா முனிவரை எதிர்பார்த்து அக்கா தங்கை 8 பேரும் இருக்கும்போது இருக்கும் பொழுது தாத்தா வந்ததுதான். என்ன அக்கா தங்கை 8 பேரும் ஆமா தாத்தா ஓடோடி வந்து ஆமோ தாத்தாவிடத்திலே கேக்குறார். ஆமா ஏ தாத்தா, ஓ தாத்தா ஊரு என்னையா, பெயர் சொல்லையா, பெயர் தான் நீ சொல்லையா, உதவலியாக வந்ததும் என்னையாக உங்க பேர சொல்லையாக ஏ நாடு என்னையா, நகரம் பேர் சொல்லையா, நகர் தான் நீ சொல்லையா, நகரம் பேர் சொல்லையா, நடந்து வந்த விவரம் என்னையாக ஐயா நகரம் பேர் சொல்லையாக அம்மா யாரு அப்பா யாரு, ஊரு என்ன பேரு என்று சொல்லி காளியர் சந்தனம்மாங்காவுக்குள் தாத்தாவிடம் கேட்ட போது ஆதிசக்தி காளியர் ஆண்டிய பண்டார், ஆண்டிய பண்டார் அருமமகள் வார்த்தைகள் ஏ அம்மா பேத்தி, ஆமா பேத்திமார்களே சரி நீங்க தான் யாரு, உங்க பேரு மட்டும் தான் எனக்கு தெரியுமே. ஆமா அம்மா யாரு, அப்பா யாரு, ஊரு என்ன, பேரு என்ன, சரி நாடு என்ன, நகரம் என்னலாம் இந்த ஆண்டிக்கு தெரியாதே அம்மா ஆமா என்று சொன்னபோது சரிதான் அப்பொழுது ஆமா உங்க அம்மா அப்பா யாருன்னு தெரிய வேண்டுமானால் சரி இந்த சந்தனமாங்காவுக்குள்ளே ஆமையா நீங்கள் ஆண்டவன் பகவானை நினைத்து அக்கினி வேள்வியை வளர்க்க வேண்டும். எப்ப அக்னி யாகத்தை வளர்க்கணும். ஆண்டவனுக்கு அக்கினி வேள்வினா பிடிக்கவே பிடிக்காது. எப்ப அந்த யாகம் ஒண்ணுதான் அவருக்கு பிடிக்காது. ஆமா அப்பொழுது சரி தாத்தா சொன்னதை போல அக்கா தங்கை 8 பேரும் 8 பேர்களும் அம்மா அப்பா யாரு என்று தெரிய வேண்டும் என்று சொல்லி சொல்லி சந்தனமாங்காவுக்குள்ளே ஆமையா அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அக்கினி யாகத்தை வளர்க்க வருகிறார். அங்க எப்படி வருகிறாளே ஆனா எப்படி சுவாமி அக்கா தங்க 8 பேரும் அக்கா தங்க 8 பேரும் சந்தனமாங்காவுக்குள்ள அக்கினி யாகமத அவளுடன் வளர்க்க வரா. ஆளை நல்ல குளிய வெட்டி அந்த நல்ல குளியதில வேப்பங்குச்சி வன்னி குச்சி அரசங்குச்சி பொங்கங்குச்சி இப்படி 21 குச்சி கொண்டு யாகத்தில
8 பேரும் நாங்கு என்ன கோங்கு என்ன நல்ல என்ன விடுவாளாம் குடங்குடமா நெய்யக்கோள் குடங்குடமா நெய்யக்கோள் அம்மா கொடிய யாகம் வளர்த்துவார் அவர்களோ யாகமல அப்படியே காளியவள் வளர்க்கு யாகம் காளியவள் வளர்க்கு யாகம் கடவுளுக்கு பொருட்களு ஆண்டவன் தான் பகவானே அட்டகாளி 8 பேர் சந்தனமாங்காவுக்குள் யாகமது வளர்க்கும் போ முக்கூடாதி வளர்க்கும் யாம் முக்கண்ணனுக்கு பொருட்கள ஈஸ்வரியால் வளர்க்கும் யாம் ஈசனுக்கு பொருட்கள அந்த கைலாச மாமலையில் கைலாச மாமலை அங்க என்ன என்ன நடக்குதான் அங்க என்ன என்ன இப்படியாக அட்டகாளி 8 பேரும் ஆமோ அக்கினி வேள்வியை வளர்த்து வருகிறாள். ஆமா எதற்காக? என்ன அதாவது சரி அம்மா அப்பா யாருன்னு தெரியணும் அறியணும் ஆமா என்று சொல்லி ஆமையா அக்கினி வேள்வியை வளர்த்து வருகிறாள். வளர்த்து வருகிறார்கள். முப்புடாதி வளர்க்கும் யாகம் ஆமா முக்கண்ணனுக்கே தாங்க முடியல. எப்ப அவருக்கு தாங்க முடியல. காளியவள் வளர்க்கும் யாகம் கடவுளுக்கு தாங்கல. ஆமையா ஆளாட்டம் படுதாரு. ஆமா ஆமா உன்னைய நான் என்ன செய்ய? என்ன செய்ய? அப்பொழுது ஆதிசக்தியான பார்வதி ஆண்டவன் பேச்சையும் மீறிக்கொண்டு ஆமையா அங்கே எப்படி வருகிறாரே ஆனா எப்படி சுவாமி அலைகுலைய தாய சடைவுலைய சடைவுலைய ஆதிசக்தி அவள் வருவாளோ ஆமா சடை உலையே சந்தனமாங்காவுக்குள் ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே காப்பார் அக்கினி வேள்விய அணைக்க அங்க வாரா அப்படியே வாரபோ அப்படியே வாரபோ என்ன என்ன நடக்கும் நீங்கள் வளர்க்கக்கூடிய யாகத்தை அணைக்க முடியுமா முடியாதா என்று கேட்டபோது ஏ அக்கா நாங்கள் வளர்க்கக்கூடிய யாகத்தை ஏன் இப்படி அணைக்க சொல்லுற? அதாவது 8 பேரும் திரும்பி நின்னுட்டு அங்க பாத்து அக்கா வாரா யாகத்தை அணைக்க சொல்லுவா மகன் வரமாட்டாரு ஏ கால் கேட்காம இருந்துக்கணும் சரிதா யாக வளரட்டும் இத எரிதத்தில என்ன ஊத்துதோ அப்படி அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா ஏ அக்கா என்ன உன் கவலைய நீ சொல்லுறிய ஆமா எங்க கவலை என்னன்னு கேட்டியா? பிறந்ததுல இருந்தே அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம வளர்ந்து வரோம எங்க கவலைய பாத்தியா? அம்மா அப்பா யாருன்னு தெரிந்த வரைக்கும் இந்த யாகத்தை நாங்க அணைக்க மாட்டோம். ஆமா அணைக்க மாட்டோம் என்று சொல்ல அப்பொழுது ஆதிசக்தியான பார்வதியால் எண்ணுகிறாள் ஆண்டவன் பகவான் சொன்னதே போல அட்டகாளி 8 பேரும் கேட்க மாட்டங்கா அணைக்காம போனா
பகவான் நம்மளை ஏளனமா பேசுவாரு. ஆமா. நாமல் உயிரை கொடுத்தாவது பகவான் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆதி சக்தியான பார்வதி அங்கே என்ன செய்கிறாளே? ஆனா முக்காலும் அம்மா வளமாய் வந்தா, அம்மா வளமாய் வந்தா முக்கணனை அடிபணிந்தாரே பார்வதிய வளமே வந்தா நான்கு தாரம் அங்கே வளமாய் வந்தா, ஏ வளமாய் வந்தா நாதனை தான் மணிபணிந்தாரே பார்வதி வளமே வந்தா அவ பத்து தாரம் அம்மா சுச்சி வந்தா, சுச்சி வந்தா பகவானே அடிபணிந்தாரே பகவானே அவளும் அடிபணிந்தாரே அசுத்தி வந்தே பகவானை ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனே மனதில நீ அக்கினி யாகத்தில பார்வதியால் இறங்குவாள். பார்வதியால் இறங்கும் போது காளியர்கள் 8 பேரும் மனமதில எண்ணுறாள். அம்மா அக்காவே இறங்கிட்டாள. ஆமா விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம், இப்ப ஒரு வார்த்தை தான் சொன்னோம். இப்படி இறங்கிட்டாள. சரிடா. இனிமேலும் ஆண்டவன் பகவான் ஆமா அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்டா சொல்லுவாரா? ஆஹா. சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டாரு இல்லையா? நாமளும் அக்காவுக்கு பின்னாலே இறங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அட்டகாளி 8 பேரும் ஆமா மனமதிலே எண்ணிக்கொண்ட போது ஆமா என்ன எண்ணுகிறார்கள்? என்ன? அதாவது சரி ஆண்டவன் பகவான் அக்காவுக்கு உயிர் கொடுக்க இங்க வந்துதானே ஆவாரு. ஆமையா. அப்படி வார போது சரிதா நாமளுக்கு உயிர் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லி அட்டகாளி 8 பேரும், அட்டகாளி 8 பேரும் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தராக இறங்குவார். காளிக்கு பின்னால முக்கூடாதி இறங்குவார், முக்கூடாதி பின்னால ஈஸ்வரியால் இறங்குவார், ஈஸ்வரியால் பின்னால காளியவர் இறங்குவார். அட்டகாளி 8 பேரும் யாகமதில் இறங்கும் போது, யாகமதில் இறங்கும் போது கேள்வியாது நடக்குதையோ என்ன ஏது நடக்குதையோ ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் பகவானுக்கு வேணல்லது தீர்ந்ததையா. ஆண்டவன் தான் பகவான் மனமதில எண்ணுதார ஆதிசக்தி பார்வதி யாகமது அழைக்க போன அழைக்க போது இன்னும் இங்க காணலைய பார்வதி இன்னும் இங்க காணலைய. இப்படியாக காளியர்கள் 8 பேரும் ஆமா ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தரா இறங்குதா. எப்ப இறங்குகிறார்கள்? அப்படி இறங்கின போது ஆமா அக்கினி வேள்வியானது அணைந்து போனது.
போனது. அணைந்து போனது. ஆதி கைலாசத்தில ஆண்டவன் பகவானுக்கு காணலும் தீர்ந்து போனது. சரிதா. அப்படி தீர்ந்து போன போது ஆமையா அக்கினி அணைக்க போன பார்வதியை இன்னும் காணலையே ஆமா என்று சொல்லி ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஏப்பா அறிந்து பார்த்தார். என்ன தெரிகிறது? என்ன? அதாவது அக்கா தங்கை 8 பேரோட ஆமா ஆதிசக்தியான பார்வதி 9வதா கரியுருகி இருக்கிறார். அப்படி கரியுருகி இருக்கிறாள. ஆமா இவருக்கு நம்ம உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமையா ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமோ தீர்த்தமும் திருபிரமும் கையிலே எடுத்துக்கொண்டு சரிதா சந்தனமாங்காவுக்குள்ளே வருகிறார். வருகின்றார். சந்தனமாங்காவுக்குள்ளே வந்து ஆமா முதலை பார்வதியை சரி பிறவி செய்து தனது பக்கத்திலே வைத்துக் கொண்டார். ஆமையா ஆதிசக்தியான பார்வதியால் சொல்லுகிறார். என்ன? ஆண்டவா பகவானே சிவபெருமான எனக்காக என் தங்கைமாறு உயிரை விட்டா இல்லையா? ஆமையா அவர்கள் 8 பேருக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமோ அங்கே தீர்த்தம் கொண்டு தெளிக்கும் போது ஆமையோ அங்க அக்கா தங்கை 8 பேரும் என்ன சுவாமி மறு உயிர் பெற்று வருகிறார். ஆமா எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி சுவாமி? ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி பகவானிடம் சொன்ன போது ஆண்டவன் பகவான் தீர்த்தத்தையும் தெளிப்பார். திருப்பிராம்பல் தட்டுவார். தீர்த்தத்தையும் தெளித்த போது திருப்பிராம்பல் தட்டும் போது காளியர்கள் 8 பேர் மறுஸ்வரூபம் தெச்சுவார். முதலாவது எழுந்தவர் அம்பிகைய முப்பூடாதி. இரண்டாவது எழுந்தவர் தாயான ஈஸ்வரி. மூன்றாவது எழுந்தவர் அம்பிகைய முப்பூடாதி. நாலாவது எழுந்தவர் சந்தனமாரி வாராள். 5வது எழுந்தவர் அழகு நாச்சி வாராள். 6வது எழுந்தவர் அம்பிகைய வடக்கூதி. 7வது எழுந்தவர் தாயான துர்க்கையா. 8வது எழுந்தவர் 8வது எழுந்தவர் அட்டகாளி. என்னடா அட்டகாளி? அப்படியே அட்டகாளி 8 பேர் மறுசரூபம் தானுவார். அம்மா வந்து வந்த போது கருகி உருகி வாராள். அங்க மாறி மாறி பிறந்ததா மாறி என்று ஒரு பெயர். கரியுருகி பிறந்ததால் கருமாறி ஒரு பெயர். அக்கா தங்க 8 பேர் அக்கினி வேள்வியில் மறு உயிர் பெற்றுவா. அப்படியே வரப்போ வேம்பு வந்து பிறந்திடும். விஜயநகர் பட்டண வேம்புலையும் குடியிருப்பா. இந்த வித்தகிய யாரு
பகவானிடத்தில் சொல்ல சொல்ல என்ன சொல்லுறா? என்ன எனக்காக உயிரை விட்டு என் தங்கைமாரை 8 பேருக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொல்ல ஆண்டவன் சிவபெருமானும் தீர்த்தத்தை தெளித்து திருப்பிரம்பால் தட்டினார். அக்கா தங்கை 8 பேரும் மறுசருவமும் எடுத்து வருகிறார். மறுசருவம் எடுத்த போது ஆண்டவனாகிய சிவபெருமான் பெயர் நாமங்களை கொடுத்தார். எப்படி கொடுக்கிறார்? மாறி மாறி பிறந்ததினால மாறி என்றும் கருகி சாம்பலிலே பிறந்து வந்ததினால் கருமாறி என்றும் சரி இப்படி பேர் நாமங்களை கொடுத்த போது அதாவது ஆதி சக்தியான பார்வதியால் இடமதியிலே சொல்லுகிறார். ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார், ஏ அம்மா பார்வதி, அக்கா தங்கை 8 பேரோட நீ 9வதா வந்து அவதரித்ததுனால அவதாரம் செய்ததால இன்றைய நாள் முதலாக உனக்கு நவக்கிரக நாயகி என்று ஒரு பெயர் நாமத்தை கொடுத்தார். அப்படி பெயர் நாமத்தை கொடுத்த போது என்ன சொல்லுகிறார்? அதாவது ஆண்டவன் பகவானிடத்தில் அக்கா தங்கை 8 பேரும் கேட்க, ஆண்டவனே பகவானே, எங்களுக்கு இருப்பதற்கு சரியான இடம் வேண்டும். அப்படி என்று ஆண்டவன் பகவான் இடமதியிலே அக்கா தங்கை 8 பேரும் என்ன கேட்கிறாளே, ஆனா ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, உங்களோட இடமதியில காளியர்கள் 8 பேர் முப்புறத்தில் கோட்டை வேண்டும், திரிபுரத்தில் கோட்டை வேண்டும், கும்பிடவோ லிங்க வேண்டும், வீச்சிருக்க வெப்ப மரம், அடிவர ஆலமரம், லிங்கத்திற்கு பூஜை செய்ய நந்தவன தோட்ட வேண்டும். காளியர்கள் கேட்கும் போது கடவுளவர் எது சொல்வாரே, கடவுளவர் எது சொல்வார்? இப்படியாக காளியர்கள் கேட்டபொழுது ஏ அம்மா, உங்களுக்கு 56 வருட காலம் வரைக்கும் வர வேணும்னு கேக்கீங்க. உங்களுக்கு நான் வரத்தெல்லாம் தாரேன். ஆனாலும் மகிமையோடு ஆண்டீர்களானால் மங்காது உங்கள் கோட்டை. ஆணவத்தோடு ஆண்டீர்களே ஆனால் 51வது தலைமுறையிலே ஒரு கூழ் கிழவி ஆண்டனாலே உங்க முப்புறங்கோட்டை தீபிடித்து போகும் என்று சொல்லி சாபத்தையும் கொடுத்தார். அப்படி